வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா ஆக்சுவலாக தர்மசாலா அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் அவங்க பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அவதூறு பரப்புறீங்க, அவங்க ரொம்ப முக்கியமான பரம்பரை, ராயல் ஃபேமிலி, அப்படி இப்படின்னு புனிதமான ஃபேமிலி என்னென்னமோ உருட்டினாங்க. அவங்க மேலே அவதூறு பரப்புறாங்க, தேவையில்லாத அலிகேஷன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, தடை செஞ்சுருக்கோம், நாங்கள் கிட்டத்தட்ட 8000 லிங்க் வரைக்கும் பேன் பண்ண போகிறோம், தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. மதன் கௌரி வரைக்கும் அள்ளு விட்டு இருந்துச்சு. மதன் கௌரி அப்படியே டர் ஆகிட்டு உட்காந்துருந்தேன். ஐயோ, அதை பற்றி பேசக்கூடாது, என் வக்கீலோடும் கூட உரையாடி இருந்தேன். என்ன உருட்டு காமன் சென்ஸ் இருக்க எவனுமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். இப்போ ஒருத்தவர் பெரிய புள்ளியா இருக்காரு, இப்போ விஜய் சேதுபதி மேலே ஒரு கேஸ் வந்துச்சு, பாலியல் அத்துமீறல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மேலே ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த ட்வீட் போட்ட பொண்ணை ட்விட்டரை போட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணிட்டு ஓடிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் பேசாமல் இருக்கலாம். நான் பேசவே இல்லை, ஏன் பேசல? ஏன்னா அவன் மேல ஒரு மரியாதை, அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு, விஜய் சேதுபதி மேல ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மக்களோட மக்கள் நாயகன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஒரு ஆளுன்ற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு, சிம்பிளிசிட்டியா அப்படி காட்டப்பட்டிருக்கு. அவன் மயம் இப்போ பேரை கெடுத்துட்டு இருக்காப்ல. ஸோ இந்த நாள் டாபிக் பத்தி நான் பேசினேன்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கேரவன்ல பாலியல் அத்துமீறல்கள், அதனால ஒரு பொண்ணுலாம் ட்ரக் அடிக்ட் ஆயிருச்சு அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. ட்வீட் பார்த்தோம், அந்த நியூஸும் பார்த்தோம். அதை பத்தி நான் ஏன் கவர் பண்ணல, அதை பத்தி பேசல? ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுல உண்மைத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, சாலிடா பேச முடியாது. ஸோ அதனால அதை பேசலை. பட் தர்மசாலான்றது அங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர், நானே புதைச்சேன், நான் தான் இவங்க கொடுக்கும் போது அவன் டீட்டெயில்டா சொல்றான். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு தன்னைத்தானே பலிகடாவாக்கிக்கிட்டு ஒருத்தர் மேல அவதூறு சுமத்துறது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி அவன் கொண்டு போய் காட்டுறான், என் கூட வாங்க, நான் காட்டுறேன்னு சொல்லி காட்டி இப்போ எடுத்திருக்காங்க. எலும்பு கூடுகள்லாம் எடுத்திருக்காங்க. 800 ஆண்டுகள் பழமையான குடும்பம், வாரிசு, அதாவது அரச பரம்பரை இருந்த டைமிங்ல இருந்து இருக்காங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வரைக்கும் இவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. நம்ம ஒரு டிசிபி குடும்பம் அந்த மாதிரி. ஸோ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சதுனால நம்ம அதை போய் பேசணும். ஆனால் அப்பயும் நம்ம தார்மீக அடிப்படையில் எதை பேசணுமோ அதான் பேசணும். அந்த ஃபேமிலியை பற்றி நம்ம நேம் எடுக்கவே இல்லை, அந்த ஃபேமிலி யாருன்றது சொல்லவே இல்லை, அவங்க லைனேஜில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே கிடையாது. சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த கோயில் சார்ந்த நிர்வாகம் அப்படிதான் நம்ம பேசணும். ஏன்னா அப்படிதான் பேசணும். ஆக்சுவலி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இது பேசியிருக்கலாம், நார்மலாக மதன் கௌரி பேசியிருக்கணும், ஆனால் பேசலை. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அந்த கோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த பணம் பேசக்கூடாதுன்னு தடை வாங்கியிருந்தாங்கல்ல, அதை உடை தெரியப்பட்டது. யார் வேணா அதை பத்தி பேசலாம், கரெக்டா பேசணும், தவறான விஷயங்களை பரப்பாம கரெக்டா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போ பேசலாம். இப்போ பேசலான்றப்பனாச்சு மதன் கௌரி பேசுவானான்னு தெரியல. கமெண்ட்ல போய் அவங்க குட்டி குஞ்சு அனுப்பலாம், போய் சொல்லுங்க, பேசலாமாப்பா, இப்போனாச்சும் பேசி விட்டுருக்கலாம், உன்னுடைய மரியாதை குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி விடுங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம், ஒரு நபர் நான் நேரில் பார்த்தேங்க அப்படின்னு முன்னாடி வந்திருக்காரு, என்ட்ரிஸை டெலிட் பண்ணிருக்காங்க. எது சம்பந்தமான என்ட்ரிஸ்? இயற்கைக்கு முரணான மரணம்ன்ற மாதிரி ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. சந்தேகத்திற்கு வேணா மரணம் வந்துச்சுனாக்கா அப்பே போட்ட ஒரு விஷயத்தை தான் யூடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுல ஃபுல்லா பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய என்ட்ரிஸை டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்க. அதுவும் எந்த காலகட்டம் தெரியுமா? 2000வது வருஷத்துல இருந்து 2015 வரைக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அந்த காலகட்டம் தான். தர்மசாலாக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது ஜெயின் டெம்பிள், ஜெயினோட ஓரியண்டா பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஜெயின் ஃபேமிலி தான் அது நிர்வகிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வணிக கூட்டம் அப்படின்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போ நியூஸ் நம்ம கண்ணில் பட்டுச்சு. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் தெலுங்குல. ஸோ நான் கன்னடன், வடுகன், ஏலியன் என்னென்னமோ சொல்றாங்க. நான் ஏதோ ஒன்று சரி ஓகேவா, ஏதோ ஒன்று எனக்கு தெரியல. இந்த நியூஸை படிச்சு சொல்லுங்க. அவங்க பேருக்கு பின்னாடி ஜெயின் சேர்த்திருக்காங்க. ஹஸ்பண்டோட பேர்லையும் ஒய்ஃபோட பேர்லையும் பின்னாடி ஜெயின்னு சேர்த்திருக்காங்க. அவங்களுடைய ஆன்மீக போதலும் கடவுளோட நெருக்கமாக இருக்கணும். அவங்களுக்காக நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி, இது உண்மையான அஃபிஷியல் நியூஸ் தான், நான் நியூஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், அவங்க கூட இணக்கமாக இருந்தோம்னா நம்ம கடவுளோட நெருக்கமாக இருப்போம். அதாவது கடவுளுக்கு சேவை செஞ்சோம் அப்படின்னா அவருக்கு சொர்க்கத்துக்கு இடம் கொடுப்பாராம். அதாவது நம்ம ஏரியா கவுன்சிலர் இல்லை வட்டச்செயலாளர் அவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம அப்படி, ஐயா நீங்கள் செய்யலாம் சரியாக தான் இருக்கு, அவர் திருடுவான், மொழ மாதிரி தனம் பண்ணுவான், பல வேலையில் பார்ப்பான், 4-5 பொண்டாடி வச்சிருப்பான், எல்லாம் பண்ணுவாங்க, எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ பிரியாணி கடையில் போய் சண்டை போடுவாங்க, பிரியாணி தரலன்னு சொல்லிட்டு ஓசியில் மாமூல் வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தலைவர்களை போயிட்டு பக்கத்துல இணக்கமா இருக்குப்போ, ஏன் நீங்க நல்லவர் தான், நீங்களே அடுத்த தடவை ஆச்சரியம் இல்லைங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒட்டு நீ மாதிரி ஒட்டிக்கிறாங்க இல்லை, சிங் சஹங் நடிக்கிறாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணா அந்த அதிகாரிக்கு நம்ம ஒரு ஃபேவரான ஆளு. நமக்கு ஒரு பிள்ளைகள் சீட் வாங்குறதா இருந்தாலும், காலேஜ் சீட் கிடைக்கிறதா இருந்தாலும், அந்த ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சலுகை கிடைக்குதா? எதுக்கு? அவர் பண்ற தப்பையும் அவர் சொல்ற விஷயங்களையும் கேட்காம அவர் தான் உண்மைன்னு நம்பி அவர் என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறது. இதே கான்செப்ட் தான் கடவுள் கான்செப்டும்.
அவங்க சொல்ற விஷயங்கள் பார்த்து எந்த மதமான எடுத்துக்கோங்க, அந்த மதங்கள் அந்த அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே அவங்க ஃபாலோ பண்றாங்களா? அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், இறைவனோட ஐக்கியமாகணும், இது அமைதி தான் போதிக்கப்படுறாங்க. இந்த ஜெயினோட தாரா மந்திரமே என்னன்னா மாஸ்கா மாட்டியிருப்பாங்க. ஜெயின் துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாங்க, தரையை கூட்டிகிட்டே போவாங்க. எது கூட்டுறாங்க அப்படின்னா குப்பையா இருக்கிறதுனால கூட்டுறாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க கீழே இருக்க ஈரும்பு கூட மிதிச்சு கொன்றக்கூடாதுன்ற நினைக்கிற ஆட்கள். ஆனால் இவங்க சார்ந்த ஒரு கோயில் நிர்வாகத்துல தான் இவ்வளோ பிணங்கள். எதுவும் சாத்தியம் தானே. அப்புறம் ஏன் பற்றி பேசுறதுக்கு யோசிச்சிங்க? சாரி, சாப்பிட்டு பால்ல விட்டு ஓகே இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்களாம். அதனால கடவுள் போய் சேர்ந்துருவாங்களாம். என்ன மாதிரி ஒரு மூட நம்பிக்கை பாருங்க. அவங்களை பார்க்க டீசெண்டாக இருக்காங்க, நல்லா படித்த ஃபேமிலி தான் போல, நல்லா வெல்த்தியான பிஸ்னஸ் மேனோட என்னன்னு புரியல எனக்கு. இந்த ஜெயினை பற்றி அதான் எனக்கு ஒன்று புரியல. நம்ம ஒரு விஷயத்தை தொடரும்போது அது சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் வெளியே வருதா, இல்லை அது சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தொடரும்போது நம்ம பேசுகிறோமான்றது தெரியல. இது என்ன மாதிரி கனெக்ஷன் தெரியல. கன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டாங்கப்பா, கோர்ட் வந்து ஓப்பனாக பேசிருச்சு, யார் வேணால் பேசலாம். இது வந்து பொது மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களை பேசணும், பேசினாதான் நீதி கிடைக்கும். எல்லாருமே போராடி நியாயத்தை பேசி தானே இத்தனை இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஜனநாயகமே இப்போ காந்திஜியே போராடி பேசியே தானே சுதந்திரம் பெற்றாரு, நியாயத்தை பேசி தானே சுதந்திரம் பெற்றாரு. ஸோ சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக பேசலாம், அது மக்களோட உரிமை, அதை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த வக்கீலோட கொள்கை என்ன, எனக்கு காசு கொடுத்தா அவனுக்காக நான் போராடுவேன், அந்த மேட்ரு. அதே மாதிரி ஒரு ஜட்ஜையா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான் இப்போ தர்மசாலாவில் நடந்திருக்கு. இவர் படித்த காலேஜாக இருக்கட்டும், இவர் அந்த தர்மசாலாவோட வளாகத்தில் இருக்கக்கூடிய வக்கீல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த குழுக்கள் இருக்கும்ல, அந்த குழுக்கள் இருந்ததாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையும் இருந்தது யாரு அப்படின்னா, இப்போ அந்த கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டார்ல, யூடியூப் வீடியோவில் பேசக்கூடாது, அந்த அரச குடும்பத்தை பற்றி வாயை தரக்கூடாது, சாரி அந்த என்ன சொல்லலாம், அதை என்ன சொல்லலாம்னு தெரியல, எதை சொல்றதுன்னு தெரியல. அந்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, அந்த குடும்பத்து தலைவர்களை பத்தி, அந்த பெருந்தலைகளை பத்தி நீங்க வாயை தரக்கூடாது, அவங்கள அவதூறு பரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டார்ல, அது சட்டம் பேசினார்ல, பேசக்கூடாது தடை செஞ்சார்ல, அந்த நபர் இவங்க நடத்துற காலேஜ்ல படிச்சிருக்காரு, இவங்களோட வக்கீல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான ஆளா இருந்திருக்காரு. அவரை தூக்கிட்டாங்க. தடை உத்தரவு. அந்த நீதிபதி யாருன்னா, தர்மஸ்தலா அந்த மஞ்சுநாதா டெம்பிள் இருக்குல்ல, அதோட அறக்கட்டளைக்கு கீழே உள்ள ஒரு கல்லூரியில தான் படிச்சிருக்காப்ல, மங்களூர்ல. அதே மாதிரி இந்த தர்மஸ்தலா கோவில் நிர்வாகி இருக்காப்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் கிளப் மாதிரி இருந்திருக்கு, அதுலயும் இவர் இருந்திருக்காரு. இப்படி ஒரு தகவல் வெளியான உடனே அந்த நீதிபதியை வேற ஒரு பெஞ்சுக்கு மாத்திட்டாங்க. இவரை மட்டும் தான் தூக்குனாங்களா? சரி, நியாயம் ஜெயிச்சிருச்சு பாத்தீங்களா, அதனாலதான் இவர் அவங்களுக்கு ஃபேவரா இருந்திருக்காரு. ஜுடிஷியர் சிஸ்டமே இவங்களுக்கு ஃபேவரா 8000 லிங்க் இவரை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயும் சிம்பு பாடிட்டு போனாங்கல்ல, அது உண்மையா பொய்யான்னு தெரியலப்பா. ஜனநாயக நாட்டில் இருக்கும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் அந்த ஜட்ஜை தூக்கிட்டாங்க. மக்கள் பேசுனதுனால தான் இது விஷயம் பெருசா பேசப்பட்டுச்சு. அதனால உண்மையை கண்டறிய ஆரம்பிச்சாங்க. உண்மையான விஷயம் வெளியே வந்துருச்சு. யார் இந்த தடை போட்டாரோ அவரே இவங்க ஆளுதான்றது ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க காலேஜில் படிச்சிருக்காரு, இந்த ஒரு லிங்க் போதாதா, அவங்களுக்கு ஃபேவரா இருந்திருக்காருன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு நடக்கிறது என்னன்றது புரியுதா? நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த யூதாகரனை பத்தி பேசிட்டே இருக்காங்க. யூதாகரன் வந்து ஒரு சில விஷயத்த பேச ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யூதாகரன் இறந்ததுக்கான காரணம் வேற ஒண்ணு. பட் இது வந்து அவன் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம், கரெக்டா கொண்டு போயிருக்கலாம். ஆனா வேற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன், அதை நம்ம நிறுத்திக்கலாம். பட் அவன் ஆனா ஒரு விஷயத்த ரிவல் பண்ணான்றது உங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்குல்ல, அவன் லாஸ்ட் போட்ட அந்த லைவ்ல பேசின கான்சியஸ், அந்த கான்சியஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்ட்ல எதுவும் சொல்ல வேணாம். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இப்போ நல்லவர்கள் மாதிரியும் தமிழர்களுக்கு போராடுற மாதிரி தமிழ் சங்கங்கள், தமிழ் இயக்கங்களுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணிட்டு இருக்க ஆட்களும் இவர்கள் தான். அவன் சொன்னான்ல, அந்த கூட்டங்கள் தான். இதையே நான் இப்போ நம்ம ஆனஸ்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இது நமக்கான டைமிங், இது நமக்கான காலம். இந்த கபிலா இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி மனிதர்கள் எல்லாருமே அவேர்னஸ் ஆகிற டைமிங், அவேக்கனிங் ஆகும்போது கரெக்டான விஷயத்தை கரெக்டான இடத்துல போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அது வேலை செய்யும். ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிங்க. யார் இதெல்லாம் இயக்குறது? எங்கேயோ உட்காந்துருக்க எலிமினாட்டி உட்காந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணலை, இங்கேயே உட்காந்துருக்க எலிமினாட்டி தான் அப்போ இருந்தே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணுவான், தூண்லையும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஸோ அவனை பற்றி நீங்கள் லேஸில் இடம் போட்டுறக்கூடாது. தர்மசாலா மேட்டரை பற்றி எவ்வளோ டீட்டெயில்டாக பேசலாம் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டனால நம்ம ஒரு சிலத்தை தவிர்த்து பூசி மொழி பேசுகிறோம். நான் டிசிபி பாண்டியன்ற மாதிரி கும்பல்லாம் அந்த மேலே ஏதோ கேஸ் போட்டாங்கன்னு சொல்லி ஏதோ நியூஸ் பார்த்தேன், எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் வந்து ஏதோ நாயக்கர் கூட்டத்தை பெண்களை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி நியூஸில் போட்டாங்க.
ஐ மீன் ஒரு சின்ன ஒரு குட்டி யூடியூப் சேனல் மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சும்மா தான் இந்த ஆளு நெகட்டிவ் ப்ரொமோட் ட்ரை பண்ணுறாங்க. இதை விட சுசித்ரா ஆசிவம் இவர் அப்படியே பில்டப் பண்ணுறாங்க 33 டிகிரி ஃப்ரீமேஷன். அது ஒரு தற்கூரி. அந்த தற்கூரிட்ட போய் 33 டிகிரி ஃப்ரீமேஷன் கமலஹாசனை சொல்கிறீங்கன்னா ஒத்துக்கிறேன். இந்த ஆள்லாம் 33 டிகிரிலாம் கிடையாது. 33 டிகிரியில் என்னன்றது தெரியுமா? அதில் என்ன விஷயங்கள் அவங்களுக்கு புரியும்னு தெரியுமா? யார் நம்மளை ஆளுமை பண்ணுறா, எந்த லெவல் தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்து உருட்டுது இந்த அக்கா பின்படுத்துதுன்னா அது வேற மாதிரி. யூதாகாரன் சொன்ன கூட்டத்தில் தான் இவங்களும் வருவாங்க. ஸோ இவங்க எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, கடைசி எப்படி சொல்ல வராங்கன்னா, யூதர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் இவங்க தான் அப்படின்னு காயடிச்சு விட பார்க்குறாங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த மாயக்கை பிள்ளையார் கூட்டம் யாருன்றது தெரிஞ்சுக்கவே விடாம பார்த்துக்கிறாங்க. கோட் வேர்டு தானே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தா அமெரிக்கா தெரியும், மேல பார்த்தா ஆப்பிரிக்கா தெரியும். கோட் வேர்ட் அக்செப்டட். தேங்க்யூ. பிள்ளையார் கூட்டத்தை அவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறாங்க. நான் எல்லா பிள்ளையார் கூட்டத்தையும் சொல்லலை. பிள்ளையார் கூட்ட ஒட்டுமொத்த சமூகமும் நான் சொல்லவே கிடையாது. அதில் இருக்கும் முக்கிய தலைக்கட்டுகள் கொஞ்சம் தேடிப்பார். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் யாரெல்லாம் செல்வந்தராக வாழ்ந்தாங்க, யாரெல்லாம் அந்த அதுக்கு முன்னாடி செல்வந்தர்களாக வாழ்ந்தாங்கல்ல, இந்தியா மன்னர்கள் வாழ்ந்தாங்கல்ல, மன்னர்கள் இருந்த டைமிங்கில் யாரெல்லாம் வணிகம்ல சிறப்பு கொடியேற்றி பறந்தாங்க, பூம்புகார் தெரியுமில்ல, கங்க, அந்த விஷயங்கள்லாம் நல்லா நோண்டிப்பார். யாரெல்லாம் இந்த வணிகத்தில் மேலோங்கி இருந்தாங்களோ பிரிட்டிஷ் காலகட்டத்திலையும் அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்புறம் அன்பே இருவரும் ஐரோப்பாவில் குடிபுகுன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, வரிகள் தெரியல, நான் போட்டு விட்டுறேன். இந்த ஐரோப்பியாவில் குடியேறின கூட்டம் யாருன்றது தேடுங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நான் ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி கேள்விக்குறி மாதிரி வச்சிருவேன். அதை வச்சு நீங்கள் தேடும் போது, இந்த கான்சியஸோட நீங்கள் தேடும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் அவேர்னஸ். எப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கைட் மாதிரி கொடுத்துட்டு போகிறது பேர் அவேர்னஸ் கிடையாது. அது உங்களை ஜாம்பியாக தான் மாற்றும். ஒரு ஒரு மூளை இல்லா ஜந்துவாக தான் மாற்றும். மூளைக்கு வேலை கொடுக்குறோம்னா கேள்வி வரணும், கேள்வி ஞானம் வரணும். அதை நான் இப்போ நிறைய துணுக்குகள் சொல்லியிருக்கேன்ல, ஒரு குழப்பமாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஆனால் நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஹிண்ட்டுன்னு தெரியும். ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் தேடுங்க. இது ஒரு ஓகே. தர்மசாலா தூக்கி ஓரமாப்போம். இதே ஆங்கிள் தான் நம்ம ஊரில் இப்போ உருவாகிட்டு இருக்க டிசிபி பாண்டியன். இவங்களும் இப்படி தான் நாளைக்கு ஃபியூச்சரில் நடக்கும். சொல்கிற பாருங்களேன், நிறைய விஷயம் சொல்கிறாங்க. 18 ஆண்டுகள் குருகுல கல்வி. யார் 18 ஆண்டுகள் பிள்ளையை விட்டுட்டு தனியாக இருப்பாங்க? ஒரு ஹாஸ்டல் சேர்க்குறாங்கன்னா போகுங்க, ஒரு வருஷம் படிக்குங்க, லீவுக்கு வந்துடுவாங்க. ஒரு மாதத்துக்கு 2 நாள் தான் அலவுடா. என்ன எனக்கு புரியல, என்ன மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இது வந்து நார்மல் மாதிரி கொண்டு வராங்க. எல்லாம் பார்க்குறப்ப ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கு சலுகை செய்கிறோம், மாதம் 1000 ரூபா தொகை அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதிகள் அள்ளி வீசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அள்ளி வீசுவாங்க. பார்க்குறப்போ கேட்குறப்போ செம்மையாக இருக்க இருக்கும். ஆனால் நடைமுறைக்கு வரும்போது தான் இவங்க கண்ட்ரோலில் அது கிடையாது. கண்ட்ரோல் வேற எங்கேயும் இருக்குது. இவங்க வெறும் பொம்மைகள், அந்த கண்ட்ரோலை வாங்கி படிக்கிற பொம்மைகள். இவ்வளோ தான். இங்கே எவனுமே ஒரு அரசியல் நீங்கள் சிம்பிளாக டிசிபி பாண்டியன் கும்பல்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். நான் ஏன் அவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கேன்னா, அடுத்து வரப்போகிற முக்கியமான நம்மளை காயடிக்கிறதுக்கு நிற்கிற ஒரே கும்பல் இவங்க தான். தமிழன் சொல்லிட்டு பாமர மக்களை ஏமாற்றிட்டு இருக்க கும்பல் இவங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி தான் பாரிசாலன். இப்போ டிசிபி நான் சொல்லிட்டேன்னா அதில் பாரிசாலன் வந்துடுவான், சீமான் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, சீமான் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடியே இந்த நபர் தான் ஃபஸ்ட்டு. இவங்கெல்லாம் டீமு ஒரே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே தான் இருந்திருக்காங்கன்னா மீன்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க தெரியும். டிசிபி பாண்டியனுக்கு சீமானு தெரியும், சீமானுக்கு பாரிசாலன் தெரியும், பாரிசாலனுக்கு இவங்க எல்லாத்தையும் தெரியும். ஸோ இவங்கெல்லாம் ஒரே கேங்கில் இருந்தாங்க. இதில் ஜவஹர்னு ஒருத்தர் தான் மிஸ்ஸிங்கு. அதை வச்சு ஒரு கேள்வி, ஜவஹர் ஏன் மிஸ் ஆனார் அப்படின்றத தேடுங்க, நிறைய விஷயம் கிடைக்கும். இதில் இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஆனால் ஜவஹர் மட்டும் ஏன் மிஸ் ஆனார்? அப்போது உள்ள ரொம்ப நோண்டிருக்காரு. கண்டி நாயக்கரை மட்டும் ஒரு நோண்டலை. விஜயன்றவன் அங்கேருந்து போனவன் அதைத்தானே சொல்லுவாங்க. எந்த படத்தில் அர்ஜுன் தேவர்கொண்டாவா, விஜய் தேவர்கொண்டா, அவன் பேர் ஏன் எனக்கு அர்ஜுன் தேவர்கொண்டான்னு வருதுன்னே தெரியல. அர்ஜுன பாண்டியன்றனால வருதோ நம்ம. விஜய் தேவர்கொண்டா நடித்த படம் கிங்டம்ன்ற படம் எங்கேருந்து வர மாதிரி காட்டுவாங்க. இவங்க ஒரு காலத்தில் எங்கேருந்து வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க, திருப்பி எங்கேருந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜயன் எப்படி சிங்களத்துக்கு வந்தாலும் இலங்கைக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க. சிம்பிளான மேட்ரு. அப்புறம் அந்த ஆப்போசிட் இருக்க எதிரி கேரக்டர் யாராக காட்டியிருப்பாங்க, சிவன், முருகன், விநாயகர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களும் திருடங்க தான், இவங்களும் திருடங்க தான். 2 ஆளும் தலைமைகளும் அடிச்சுட்டு செத்துச்சு. ஊடால செத்து அப்பாவி மக்கள் தான் நாம. இதில் பழங்குடியின் மக்களோட கதையும் இவங்க கதை மாதிரி மாற்றி சொல்லியிருப்பாங்க. இதை கிங்டம் படத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லும் போது சொல்கிறேன், இதில் வேண்டாம். சிம்பிளான மேட்டராக சொல்கிறேன், நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான அரசியல். பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், கேட்குறப்ப சூப்பராக இருக்கும். ஐயோ சீமானோன்ட்டு நம்மளாம் தமிழர்லாம் டாப்பில் உட்காந்துருவோம். கிடையவே கிடையாது. இந்த சிஸ்டம் எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். இந்த ஓட்டிங் சிஸ்டம், இந்த டெமோக்ரஸி, இந்த விஷயங்கள்லாம் கட்டமைச்சது இலுமினாட்டி தான். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த அரசியல்வாதிலாம் பப்பட்ஸ்ன்றது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். அப்படி இருக்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இவர் வாக்கெடுப்பு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரான். ஒன்று பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். இந்த ஆள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போது யூதர்கள் தானே லாபி.
பிண்டாரிகள் தானே இந்த இந்தியாவே ஆண்டுட்டு இருக்காங்க. பிண்டாரிகள் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லைன்னு தானே சொல்கிறாப்புல. பிண்டாரிகள் அனுமதி இல்லாமல் எப்படி இவங்க கட்சி இயக்கம் திறக்கும் பதிவு பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. போய் அவங்களை பற்றி விட்டுருவாயில்ல. பதிவு பண்ணுறதுக்கே பல பிரச்சனை கொடுத்துருப்பாயில்ல. இவங்க ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மீட்டிங் போகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஹால் பிடிச்சவங்க பாட்டு மீட்டிங் போடுறாங்க. ஆனால் சீமான் பாரிசாலன் ஒரு மீட்டிங் போட போனான். ஒரு மண்டபம் மாதிரி பிடிச்சி அவங்க பேச போனான். ஆனால் அவனுக்கு தடை வந்துச்சு. ஆனால் இவருக்கு தடை வரல. பாரிசாலன் சேனலில் கூட ப்ராப்ளம் வந்துச்சு, ஸ்ட்ரைக் அடிக்கிறது இந்த மாதிரி தூக்குனாங்க. ஆனால் டிசி பாண்டியனுக்கு இன்ன வரைக்கும் ஸ்ட்ரைக் வரல. முரண்பாடு. ஓகே, அப்புறம் இந்த ஐயா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுவாராம், மேடையிலேருந்து பேசுவாராம், 2020 ஆட்சியை பிடிச்சிடும்ன்ற அளவுக்கு பேசுவாராம். எந்த நம்பிக்கையில் பேசுவார்? இந்த ஓட்டிங் மிஷினில் போய் உனக்கு கரெக்டாக அந்த உங்களோட நந்தினி சின்னத்தில் போய் குத்தி ஓட்டு போட்டுருவாங்களா? உங்கள் வீடியோஸே 1,00,000 பேருக்கு மேலே இல்லை 50,000 பேருக்கு மேலே பார்க்கறது இல்லை. கன்ஃபார்மாக சொல்ல போனோம்னா ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியூஸ் 50,000 வியூஸ் ஓரளவுக்கு வந்துடுது. ஸோ 50,000 பேர் பார்ப்பாங்க. இந்த 50,000 பேர் ஓட்டு போட்டு 2026 அதாவது அடுத்த வருஷம் எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதையும் நம்பிக்கிட்டு கை தட்டுறான் பாருங்க. கை தட்டுறதுலாம் வெளியாள் கிடையாது, அவங்க ஆள். பாதி பேர் மண்டையகளி வச்சிருப்பாங்க, பாதி பேர் அவங்க ஆள். அவங்கள பேரே உள்ள இறக்கி விட்டு கை தட்ட சொல்லுவாங்க. நம்ம ஆளு உள்ள உட்காந்தாங்கன்னா அதெல்லாம் தட்ட முடியாது அப்படின்னு கத்திருப்பாங்க. ஸோ இவங்க ஆளே உள்ள வச்சிருக்கனால தட்டுறாங்க. ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அப்போ வெளியே இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? இந்த வீடியோக்கு வெளியே இருந்து பார்க்குற தமிழர்கள் என்ன நினைப்பாங்க? ஓ ஐயா பெரிய ஆள் தான் போல. புரியுதா? இந்த ஒரு கோமாளி நடிகர்கள் போய் மேடையில் அவார்டு வாங்க போகிறப்போ டபக்குன்னு எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்பாங்க. அவன் என்னமோ புனிதன் மாதிரி போய் அவார்டு வாங்குறப்ப எல்லாம் எழுந்திரிச்சு நின்று பெரிய பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே எழுந்திரிச்சு நிற்கும் போது அப்போ இவர் பெரிய ஆளாக மாறிடுவார். அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மனநிலையில் அதை விதைக்கிறானுங்க. இந்த ஆள் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி விதைக்கிறாங்க. சிம்பிள். இப்படி தான் போலியிலையும் மாயையிலையும் விழுந்து தான் இவ்வளோ நாள் இப்படி கிடக்கும். இன்னமும் இப்படியே கிடக்கணும் அப்படின்னா கிடங்க. தர்மசாலா மேட்டர் இன்னமும் சீரியஸாக போயிட்டு இருக்கு, நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. யாராச்சும் கடைசி கருப்பு அப்படின்னு சொல்லி உள்ள வச்சுருவாங்க. இல்லை இந்த கேஸ் போயிட்டே இருக்கிற ரொம்ப நாளைக்கு. 200 போனோம். அவன் நம்ம சொன்னோம் மிலிட்ரி ஆர்ம்லாம் இறக்குங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துட்டாங்க. மிலிட்ரிஸ்லாம் நிற்கிறாங்க, கண்ணோட நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த சரௌண்டிங் 400 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் மொத்தம் பிடிச்சிடணும். மொத்தமாக ரிசர்ச் பண்ணணும். எத்தனை பேரை இப்போது நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் 6,000 மிஸ்ஸிங் கேஸா? அந்த மிஸ்ஸிங் கேஸு இறந்தவங்க டெட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்குல்ல, மொத்தமாக அழிச்சிருக்காங்கலாம். ஏன் அழிக்கணும்? தப்பு செய்யாத குடும்பம் தானே, ஏன் அழிக்கணும்? இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? அப்போ அந்த அலுவலகத்தில் இருக்கவங்களும் இவங்களுக்கு வேலை பார்க்குறாங்களா? அவங்களும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா? எப்படி இவரோட காலேஜில் படித்தவங்க அங்கே ஜட்ஜாக வந்து கேஸ் போடுறாரோ அந்த மாதிரி எல்லாருமே இவங்க லாபிக்குள்ளே இருக்காங்களா? ஒரு தனி சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காங்களா? இதெல்லாம் கேட்கணும், கவனிக்க நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அன்றாடம் ஒரு ரொட்டேஷனில் ஓடிட்டு இருக்கோம். 24 ஹவர்ஸ்லேயே காலைல போனால் நைட்டு வந்தோம் இப்படின்ற ஒரு ரொட்டேஷன் நம்மளை ஓட விட்டாங்க. சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆனால் அவனுங்க எல்லா வேலையும் பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா அவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அவங்க வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க கீழே வேலை பார்க்குறது அவ்வளோ பேர் இருக்கானுங்க. செல்வந்தம் இதெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளில் இந்த கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போவே இவங்க 200 பேரை, ஒரு நபரே 200 பேர்கிட்ட நான் புதைச்சிருப்பேன்னு சொல்கிறாரு. சரி, ஒரு ரொம்ப அதிகமாக கூட சொல்ல வேண்டாம், 50 பேரை புதைச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நபரே 50 பேரை புதைச்சிருப்பாருன்னா 800 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த கோயில் வளாகம் அவங்களோட லைனேஜ் இருக்குது அப்படின்னா 800 ஆண்டுகளுக்கு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு 50 பேர்னு வச்சாலே 800 ஆண்டுகளுக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு சின்ன கணக்கு போட்டாலே கொஞ்சம் மேஜரான மக்களுக்கு தெரியுதா? ஆனால் இது பெரிய கணக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஏன் இவ்வளோ நாள் தப்பிச்சாங்க? யார் அவங்க? அப்படி தப்பிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் என்ன? அவ்வளோ பெரிய ஆளாக அந்த ஆசீர்வாத கொடி வச்சுருக்கவங்க. ஆசீர்வாதத்துக்கும் ஜெயின கொடிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லையா? அங்கே மர்கலி கோசலா, இங்கே மர்கலி கோசலாரா? அங்கே யார்? மகாவீர். அங்கே மகாவீர், இங்கே மர்கலி கோசலா. சிம்பிள். நீ நார்த்து, நான் சவுத்து. இந்த ஆள் பார்க்குறதுக்கு பட்டையும் கொட்டையுமா போட்டு பல மாட்டாக இருப்பாங்க. பெரிய டேஞ்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரிய டேஞ்சர். இந்த ஆள் ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்க்குறேன். 2016 கமெண்டில் கெட்ட வார்த்தையில் திட்டுவான். அந்த மகனே இந்த மகனேன்னு திட்டுவான். நான் பார்த்துருக்கேன், நானே சிரிச்சிருக்கேன். சிரிச்சு ஸ்மைலி போட்டு நீ அப்படி பேசிக்கிருக்கேன். சரி, ஃபயர் விட்டேன் அந்த டைமிங்கில். ஐயோ அப்போத்தே அவ்வளோ மாதம் திட்டுவாங்க. அந்த ஆள் கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அந்த ஆள்கிட்ட. இந்த ஆள் கொஞ்ச நேரம் எனக்கு கூட தனியாக பேச விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குதர்க்கமான நான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன். இது என்ன அது என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன். கடுப்பாய்க்கு திட்டி விட்டுருவான். பாரிசாலன் வீடியோலேயே நிறைய விஷயம் சொல்லியிருப்பான். அவன் ஒய்ஃபை அநாகரியமற்ற ஒரு நபருங்க. ஒரு சிலவங்க இடத்துல எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கூட தெரியாத தார்மீக அடிப்படையே இந்த ஆளுக்கு இல்லை. காழ்ப்புணர்ச்சி அதிகம். உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. பாரிசாலன் இவன் கூட இருந்து போயிருக்கான். சரி, நான் கூட இருந்தால் போயிருக்கான். போய் தொலை சனியன் விட்டுட்டு போடு. அவனை உள்ள நோண்டி போய் அவன் ஒய்ஃபை எடுத்து அவன் ஒய்ஃபை பற்றி எப்படி சொல்லி அவன் ஃபேமிலியை பற்றி சதைச்சு விட்டு இவ்வளோ ஒருத்தன் போய் இறங்கி பண்ணுவானா? ஏன் தான் ஃபேமிலியை பற்றி பேசவே மாட்டான்? அவனெல்லாம் புனியன். அவங்க ஃபேமிலி எல்லாமே புனிதனா? பரசுராமன் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுமா? பார்கவ குலத்தோட கனெக்ட் ஆகுமா? உடையார் மலைய மன்னர் இருக்கலாம், இவங்களே மன்னர் இருக்கலாம். இவ்வளோ விஷயம் இருக்கும் போது அப்புறம் ஏன்டா நீங்கள் தோற்று போனீங்க? அப்புறம் பரசுராமன் சொல்லிட்டு இருக்க இவரே பார்கவ குலம்னு சொல்கிறாங்க. ஓகே,
இந்த கலவர யுத்தம்ன்றது 400 ஆண்டுகளில் நீங்கள்லாம் என்னத்துக்கு இதாக இருக்கணுமே, ஏழையா மாறி இருக்கணுமே, உங்களோட சொத்து பத்தெல்லாம் பிடிச்சிருக்கணும். நீங்களாம் மலைய மன்னர்கள் தானே, நீங்களும் தமிழ் மன்னர்கள் தானே. தமிழ் மன்னர்களாக இருந்தால் பரசுராமன் என்னத்துக்கு உங்களை போட்டு தள்ளி உங்களை சொத்தப்பெல்லாம் பிடிங்கிருப்பானே, எப்படி உங்கள்கிட்ட மட்டும் சொத்து இருக்குது? இந்த மாதிரி கதிர்க்கமான கேள்வி, கரெக்டான கேள்வி கேட்க ஆள் இல்லைன்றனால தான் அவங்க கூட இருக்கும். அப்படி கேள்வி கேட்குறேன்னா அந்நியன், தெலுங்கன், இந்த பார்த்தீங்களா மலையாளி உள்ள புகுந்து என்ன பண்ணுறான் பாருங்க, கன்னடன் உள்ள புகுந்து என்ன பண்ணுறான் பாருங்க, தெலுங்கன் உள்ள புகுந்து என்ன பண்ணுறான் பாருங்க, ஏலியன் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இது கான்ஸ்பிரசி தேரி. இப்படியே சொல்லி சொல்லி குரூப் போட்டு வெளியே அனுப்பி விட்ருவான். இதுதான் நடந்துட்டு இருக்கும். அந்த குரூப்ல ரொம்ப நாள் பயணிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா நோட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி கேட்கும்போது அவங்களெல்லாம் அவுட்டாக வெளியே அனுப்பி விட்ருவாங்க, பிளாக் பண்ணிடுவானுங்க, வெளியே அனுப்பி விட்ருவானுங்க. காரணம் என்ன? ஃபில்டர் பண்ணுறானுங்க, அடிமையில் ஃபில்டர் பண்ணுறானுங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், உழைச்சி விட்ருவேன், ஒரு நாளில் சிதைச்சி விட்ருவீங்களே. இவங்களை மட்டும் அந்த இவங்க மொத்தமாக அவங்களுடைய குரூப் இருக்கும்ல, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்பில் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் அன்றைக்கே சிதைச்சி விட்ருவேன், ஓடிடுவாங்க, எல்லாமே திட்டி நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களோட அந்த கட்டமைப்பு அவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது, லோவாக இருக்குது. பேஸ்மெண்ட்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. லைட்டாக தட்டி விட்டாலும் எல்லாமே விழுந்துடும். இன்றைக்கி ஒன்று சொல்லுவான் அந்த ஆள், நாளைக்கு அதே சிவாப்பில். ஓட்டிங் மிஷின் மூலிமா அவங்க நம்மளை ஏமாற்றி ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னது இந்த ஆள் தான். EVM மிஷினை மாற்றணும்னு சொன்னது இந்த ஆள் தான். உடனே EVM மிஷின் மாற்றிட்டாரா? 2026 அவர் ஜெயிச்சிருவாரா? சரியான கேள்வி. ஆனால் அந்த EVM மிஷின்லாம் அவர் ஜெயிக்க போகிறாராம். எப்படி ஜெயிப்பீங்க? அப்போ யூதர் பிண்டாரிகள் உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறாங்களா? அதுதான் கார் கொடுத்தாங்களா? நானும் எல்லா லெவல்லையும் சொல்லிட்டேன். அவங்களையுமே டேக் பண்ணி போட்டேன். இவங்க அவுத்தும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அவங்க சொரனே வராது. அவன் பக்கம் இந்த பக்கம் காதே திருப்ப மாட்டான். அவன் தெரியாம சேவடி அந்த காது கேட்கா தவளை மாதிரி போயிட்டு இருப்பான். ஏன் நான் கேட்குற கேள்வி அந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டிக்குவாங்க. அவனுடைய சிசிய பிள்ளைகள்லாம் ஏதாச்சும் பேசுறானா பார்த்தீங்களா? ஏன் பேச மாட்டானுங்க? யாரையோ பேசுறாங்க. இந்த சுசித்ரா ஆசிரியமா அந்த அக்கா பாவம், அந்த அக்காவை பற்றிலாம் பேசுறாங்க. நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து 30 வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஆளுக்கு கூடவே இருக்கும். இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், நம்மளை பற்றி பேசியிருக்க வேண்டியதானே, ஏன் பேசலை? ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போது என்னையே தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணானுங்க. அவங்க சேனலில் மென்ஷன் பண்ணி, கதிர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் நம்மளை மாதிரி பேசுகிற ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ போட தெரிஞ்சவங்களுக்கு இப்போ ஏன் போட தெரில? அப்போ என்ன தெரியுதுல்ல அவங்களுக்கு. அவங்க மேனேஜர் லெவலுக்கு எனக்கு கான்டாக்டில் இருந்துச்சு. நான் ஐயாவை மீட் பண்ணுற அளவுக்கு போச்சு. ஏதோ ஆண்டை முன்னதில் போய் மீட் பண்ணல. எதையாவது இவங்க பாட்டுக்கு ஏதாவது மாந்தரை கும்பல் தானே, இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு வெளியே பார்க்குறதுக்கு வாழைப்பழம் மாதிரி இருப்பான் மேடம், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க. டேஞ்சரான கூட்டம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த ரெஃபரன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. Who is this guy?